Hey all, welcome back to my channel Hybrid. இன்னைக்கு நம்ம இந்த AI சீரீஸ்ல 90 டே AI கோர்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் பார்க்க போறோம். சப்போர்ட் வெக்டார் மெஷின்ஸ். கிளாசிபிகேஷன்ல we do have so many important algorithms. அதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான அல்காரிதம் தான் இந்த சப்போர்ட் வெக்டார் மெஷின் அப்படிங்கிறது. So first let's try to understand what is support vector machine, அது எப்படி அப்ளை ஆகுது, and then when it comes to handling data set, ஸ்கிராச்ல இருந்து எப்படி டேட்டா செட்டை ஹேண்டில் பண்ணி ஒரு ML மாடல பில்ட் பண்றது, SVM அப்படின்றத we are going to see. Without any delay, let's get started. This is how generally a SVM model will work. சப்போர்ட் வெக்டார் மிஷின் அப்படின்றது சூப்பர்வைஸ் மிஷின் லேர்னிங் அல்கோரிதம்க்கு கீழே, அதாவது லேபிள்டு டேட்டா செட்டை ஒர்க் பண்ணக்கூடிய டேட்டா செட்ஸ் இருக்கக்கூடிய அல்கோரிதம்க்கு கீழே வரக்கூடிய ஒன் ஆஃப் த கிளாசிபிகேஷன் அல்கோரிதம். ஸோ இதை யூஸ் பண்ணி ஜென்ரலாவே நீங்க கம்மியான கேட்டகரிஸ் இருக்கு அப்படின்னா, என்னோட அக்யூரசி இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா, என்னோட டேட்டா செட்ல கேட்டகரிஸ் கம்மி தான், பட் இருந்தாலும் அதுல நிறைய ஃபீச்சர்ஸ், ஐ மீன் நிறைய நுணுக்கமான டிஃபரன்சஸ் இருக்கே தவிர்த்து கிளியரான டிஃபரன்சஸ் இல்ல. ஸோ ஐ நீட் சம் அல்காரிதம் விச் இஸ் ரியலி பவர்ஃபுல். அப்ப நான் சூஸ் பண்ணக்கூடியதான் இந்த சப்போர்ட் வெக்டார் மிஷின். பிகாஸ் இது ஜென்ரலாவே ஒரு ஹைப்பர் பிளேனை கிரியேட் பண்ணி என் டேட்டா செட்டுக்குள்ள இருக்கக்கூடிய டிஃபரன்சஸை ஐடென்டிஃபை பண்ணும். ஸோ தட் இஸ் வை வி யூஸ் SVM ஃபார் தட் கைண்ட் ஆஃப் டேட்டா செட். ஸோ இந்த அல்காரிதம் யூஸ் பண்ணி நான் ஸ்பேமை டிடெக்ட் பண்ணலாம், இமேஜை கிளாசிஃபை பண்ணலாம், ஃபேஸை ரெகக்னைஸ் பண்ணலாம், ஃப்ராட் டிடெக்ட் பண்ணலாம், மெடிக்கல் டயக்னோசிஸ் பண்ணலாம். இங்கெல்லாம் நான் கிளாசிபிகேஷன் பண்ணும்போது மைன்யூட்டான டிஃபரன்சஸை நோட் பண்ணி கிளாசிஃபை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் வை வில் பி யூசிங் சப்போர்ட் வெக்டார் மெஷின். இந்த அல்காரிதம்ல நான் ஒர்க் பண்றதுக்கு எனக்கு தேவையான லைப்ரரிஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் இம்போர்ட் பண்றது NumPy. இது எதுக்காக அப்படின்னா, ஜென்ரலாவே ஒரு நம்பர் என்னோட டேட்டா செட்டுக்குள்ள வருது, நான் நம்பர்ஸ் ஹேண்டில் பண்ணணும்னா எனக்கு இந்த பர்டிகுலர் லைப்ரரி கண்டிப்பா பைத்தான்ல தேவை. நெக்ஸ்ட் பாண்டாஸ். இந்த பாண்டாஸ் எதுக்காக? டேபிள் டேட்டா செட்டை ஹேண்டில் பண்றதுக்கு. அடுத்து மேட்ப்ளாட்லிப் அப்படின்றது விஷுவலைசேஷன் கிரியேட் பண்றதுக்காக. இப்ப நான் ஒர்க் பண்ண போற டேட்டா செட்டோட நேம் ஐரிஸ் டேட்டா. இது ஆக்சுவலி ஒரு ஃபிளாட் டைப்ஸ் இருக்கக்கூடிய கேட்டகரிஸ் இருக்கக்கூடிய டேட்டா செட். அடுத்து நான் டேட்டா செட்ல யூஸ் பண்ணி என்னோட மிஷின் லேர்னிங் மாடலை ட்ரைனிங் அண்ட் டெஸ்டிங் பண்ணணும் இல்லையா, அதுக்காக ட்ரெயின் டெஸ்ட் செட்டையும் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த ஸ்டெப்ல இப்ப நான் யூஸ் பண்ணக்கூடிய அந்த அல்கோரிதம் சப்போர்ட் வெக்டார் மெஷினை SVCன்னு இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபைனலி இப்ப நான் கிரியேட் பண்ற அந்த அல்கோரிதம் எப்படி ஒர்க் ஆகுது இந்த டேட்டா செட்ல அப்படின்னு நான் ஃபிகர் அவுட் பண்ணணும். அதுக்கு ஒரு ஸ்கோரும் கொடுக்கணும். அதுக்கு தேவையான எவாலுவேஷன் மெட்ரிக்ஸை நான் இம்போர்ட் பண்றேன். அதுதான் இந்த அக்யூரசி ஸ்கோர், கிளாசிபிகேஷன் ரிப்போர்ட் அண்ட் கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் SVMன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ SVM எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, என் டேட்டா செட்ல அந்த கிளாஸஸை டிஃபரன்ஷியேட் பண்றது தானே என்னோட கோலு, கேட்டகரிஸை பிரிக்கிறது தானே என்னோட கோலு. ஸோ அதை பிரிக்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் பவுண்டரி லைனை ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ அதை கண்டுபிடிச்சதுக்கு அடுத்து அந்த ஒரு லைனோட நேம் தான் ஹைப்பர் பிளேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ the distance between the hyperplane and nearest data points நம்ம மார்ஜின்னு சொல்லுவோம். அதாவது இந்த ஹைப்பர் பிளேன் இருக்குது இல்லையா, சோ அந்த ஹைப்பர் பிளேனுக்கும் மத்த டேட்டா பாயிண்ட்ஸ்ன்றது எல்லா டேட்டாவையுமே நம்ம இந்த கிராஃப்ல பிளாட் பண்ணும்போது டேட்டா பாயிண்ட்ஸ் தான் சொல்லுவோம். சோ இந்த டிஃபரன்ஸை கிரியேட் பண்ற அந்த லைன் அண்ட் தென் மத்த டேட்டா பாயிண்ட்ஸ், இதுக்கு நடுவுல இருக்க டிஸ்டன்ஸை நம்ம மார்ஜின்னு சொல்லுவோம். சோ SVMோட மெயின் கோலே என்ன அப்படின்னா, இந்த மார்ஜினை மேக்சிமைஸ் பண்ணும். எதுக்காக? கிளாசிபிகேஷனை ஈஸி பண்றதுக்காகவும் இந்த ஒரு டேட்டாவும் எந்த கேட்டகரிக்கு கீழே வருதுன்றத கண்டுபிடிக்கிறதுக்காகவும். So now let's start with the first step of loading my data set. இங்க நான் ஃபேமஸான ஐரிஸ் ஃபிளார் டேட்டா செட்டை எடுத்துக்கிறேன். ஸோ இந்த டேட்டா செட்ல ஜென்ரலா 3 கேட்டகரிஸ் ஆஃப் ஃபிளார்ஸ் இருக்கு. ஒன்னு ஐரிஸ்ல செட்டோசா, ஐரிஸ் வெர்சிகுலர் அண்ட் ஐரிஸ் விர்ஜினிகா. ஸோ இதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம்னா, அந்த ஃபிளார்ஸோட செப்பல் லென்த் அண்ட் வித்தை பேஸ் பண்ணியும் பெட்டல் லென்த் அண்ட் வித்தை பேஸ் பண்ணியும் ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இந்த டேட்டா செட்டை லோட் பண்றேன் இல்லையா, அதுக்காக ஐரிஸ் ஈக்குவல் டு லோட் ஐரிஸ்னு கொடுத்துக்கிறேன். இப்போ ஃபீச்சர்ஸ் தனியா டார்கெட்டை தனியா ஸ்டோர் பண்ணும். அதுக்காக எக்ஸுக்குள்ள ஐரிஸ் டாட் டேட்டாவையும் ஒய்க்குள்ள ஐரிஸ் டாட் டார்கெட்டையும் ஸ்டோர் பண்றேன். அதாவது இந்த டேட்டா செட்டையே தனியா பிரிச்சுதான் ஆல்ரெடி அவங்க வச்சிருக்காங்க. நான் இம்போர்ட் பண்றேன் இல்லையா ஆன்லைன்ல அந்த டேட்டா செட்டு. சோ அந்த ஐரிஸ் டேட்டா டேபிள் டேட்டாவா இருக்கு. சோ நான் டார்கெட்டா கண்டுபிடிக்க போறது இந்த 3 கேட்டகரிஸ். ஓகே,
சோ இது மூணுக்கும் இருக்கக்கூடிய காலம்ஸ் அண்ட் டேபிள் தனியா இருக்கு. மத்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த செப்பல் லென்த் வித் இதுக்கான டேபிள் தனியா இருக்கு. அது டேட்டால இருக்கு. டார்கெட்ல தனியா இந்த 3 காலம்ஸும் இருக்கு. So now I need to combine this and create a data frame. அதுக்காக pd.data frame df குள்ள கொடுத்துட்டு x, columns is equal to iris.features names னு கொடுக்குறேன். ஸோ இப்ப என்ன ஆகும்னா ஃபீச்சர் நேம்ஸோட சேர்ந்து இந்த டார்கெட்டும் எனக்கு இப்போ ஒரு டேபிளா கன்வெர்ட் ஆகி பிரிண்ட் ஆகும். ஸோ இங்க நான் yக்குள்ள டார்கெட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். df.headன்னு கொடுக்கும்போது என்னோட டேட்டா செட்டோட ஃபர்ஸ்ட் 5 rows ஃபீச்சர்ஸும் டார்கெட்டும் சேர்ந்து கம்பைன் ஆகி அந்த டேட்டா ஃப்ரேம்ல ஃபர்ஸ்ட் 5 rows எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஹவு மை டேட்டா செட் லுக்ஸ் லைக். டார்கெட்டை 0, 1 and 2னு 3 கேட்டகரிஸா இருக்கும். 0னா ஃபர்ஸ்ட் கேட்டகரி, 1னா செகண்ட் கேட்டகரி, 2னா தேர்ட் கேட்டகரி. இப்போ டேட்டா செட்ல எவ்வளவு ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்குன்னு நான் ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்காக எக்ஸ்ல எவ்வளவு ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கு அண்ட் ஒய்ல எவ்வளவு ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கு. ஒய்ல அந்த டார்கெட்ல ஒரே ஒரு காலம் தான் இருக்கு, அதனால காலம் பிரிண்ட் ஆகல. ஆனா எக்ஸ்ல டோட்டலா எவ்வளவு காலம்ஸ் இருக்கு? 4 காலம் இருக்கு. நம்பர் ஆஃப் ரோஸ் ரெண்டுலயுமே ஈக்குவலா இருக்கும், 150 ரோஸ் இருக்கு. சோ அதுக்கு நான் யூஸ் பண்றதுதான் டாட் ஷேப் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன். சோ எக்ஸ்ல ஃபீச்சர்ஸ் இருக்கு, ஒய்ல டார்கெட் இருக்கு. சோ நவ் ஐம் கிவிங் அ பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் ஃபார் ஷேப் ஆஃப் எக்ஸ், ஷேப் ஆஃப் ஒய்னு கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் பிரிண்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய பாண்டாஸ் ஃபங்க்ஷன் தான் டாட் ஷேப். சோ அதனால எக்ஸ் டாட் ஷேப்னு கொடுக்கும்போது ஃபீச்சர்ஸோட ரோஸ் அண்ட் காலம்ஸ் பிரிண்ட் ஆகும். இப்போ ஒய் டாட் ஷேப்னு கொடுக்கும்போது டார்கெட் டேபிளோட ரோஸ் அண்ட் காலம்ஸ் பிரிண்ட் ஆகும். அதுல ஒரு காலம் இருக்கிறதுனால இங்க எதுவுமே பிரிண்ட் ஆகல ஃபார் காலம்ஸ். இப்போ என்னோட டேட்டா செட்டை ட்ரைனிங்க்கு தனியா டெஸ்டிங்க்கு தனியா ஸ்பிளிட் பண்ணும். அதுக்காக நான் எக்ஸ் ட்ரெயின் எக்ஸ் டெஸ்டனும், அதாவது ட்ரைனிங் டேட்டாவை டெஸ்டிங்க்கு தனியாகும். அதே மாதிரி ஒய் ட்ரெயின் ஒய் டெஸ்டனும். சோ இப்போ என் டேட்டா செட் எப்படி பிரிஞ்சிருக்கு? ஃபீச்சர்ஸ் தனியா டார்கெட் தனியா இருக்குல்ல. சோ அது ரெண்டுலயுமே ட்ரைனிங்க்கு தனியா டெஸ்டிங்க்கு தனியா ஸ்பிளிட் பண்ணுன்னு சொல்லி கொடுக்குறேன். அதுக்காக அந்த ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட் இம்போர்ட் பண்ணி வச்சிருந்தேன் இல்லையா, அதை மறுபடியும் கால் பண்ணிட்டு எக்ஸ், ஒய், அதாவது என்னோட ட்ரைனிங் டேட்டா ஐ மீன் ஃபீச்சர்ஸ் அண்ட் டார்கெட் அதை ரெண்டையும் கால் பண்றேன். இப்போ டெஸ்ட் சைஸ் 0.2ன்னு கொடுக்குன்னா அதோட மீனிங் என்ன? நம்ம நிறைய டைம் பார்த்திருக்கோம். 20% டேட்டா செட்டை டெஸ்டிங் யூஸ் பண்ணிக்கோ, ரிமைனிங் டேட்டா செட்டை ட்ரைனிங்க்கு யூஸ் பண்ணிக்கோ. ஸோ 80% இஸ் ஃபார் ட்ரைனிங் அண்ட் 20% இஸ் ஃபார் டெஸ்டிங். அண்ட் ரேண்டம் ஸ்டேட் 42ன்றது நம்ம ரேண்டமா எல்லாத்துக்குமே கொடுக்கக்கூடிய ஒரு வேல்யூ காமனா. நவ் வென் ஐ வாண்ட் டு see the shape of all these data sets, நான் ட்ரைனிங் டேட்டா ஷேப்பும் டெஸ்டிங் டேட்டா ஷேப்பும் பிரிண்ட் பண்றேன். அதாவது கரெக்டா பிரிச்சிருக்கா. ஸோ 150ல 80% ட்ரைனிங்க்கு, பேலன்ஸ் இருக்கக்கூடிய 20% டெஸ்டிங்க்குன்னு ஸ்பிளிட் பண்ணிருக்கா அப்படின்றத செக் பண்றதுக்காக பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு எக்ஸ் ட்ரெயின் டாட் ஷேப்னோ எக்ஸ் டெஸ்ட் டாட் ஷேப்னு கொடுக்கும்போது இந்த மாதிரி அவுட்புட் வந்திருக்கான்னு செக் பண்ணி பாக்குறேன். So when I see, I can clearly see it கரெக்டா ஸ்பிளிட் ஆகியிருக்கு. இப்போதான் இம்பார்ட்டன்டான ஸ்டெப் என்னோட மிஷின் லேர்னிங் மாடலை பில்ட் பண்றது. சப்போர்ட் வெக்டார் கிளாசிஃபையர் SVMல இது கிளாசிபிகேஷன் மாடல். இங்க நான் என்ன பண்றேன்னா மாடல் இஸ் ஈக்குவல் டு SVC ஆஃப் கர்னல் இஸ் ஈக்குவல் டு லீனியர்னு கொடுக்குறேன். ஸோ கர்னல் ஜெனரலா டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல இருக்கு. இப்போ நான் இப்போ இந்த டேட்டா செட்டுக்கு எனக்கு லீனியரா டிஃபரன்சஸ் கிளியரா இருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆனதுனால லீனியர் கொடுத்துருக்கேன். தென் நம்ம மாடல் எப்பவுமே ட்ரெயின் பண்ணும்போது மாடல் டாட் ஃபிட்னு கொடுத்து என்னோட டேட்டா செட்ல ட்ரைனிங்க்கு யூஸ் பண்ற அந்த ஃபீச்சர்ஸையும் டார்கெட்டையும் கொண்டு வந்து உள்ள கொடுக்கணும். ஸோ தட்ஸ் வாட் ஐ ஹவ் கிவன் ஹியர். அண்ட் ஃபைனலி பிரிண்ட் மாடல் ட்ரெயின் சக்சஸ்ஃபுல்லி, இது எல்லாமே கம்ப்ளீட் ஆனா ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணுன்னு கொடுத்துட்டேன். அண்ட் ஃபைனலி ஐ வாண்ட் டு மேக் ப்ரெடிக்ஷன்ஸ். ஸோ எந்தெந்த கிளாஸஸ் எல்லாம் எங்க ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்றதுக்காக, அதாவது டெஸ்டிங் டேட்டா செட் எவ்வளவு இருக்கு? 30 இருக்கா? ஸோ அந்த 30 டேட்டா செட்டும் எப்படி இந்த டார்கெட் பிரிண்ட் ஆகுது அப்படின்னு செக் பண்ணி பாக்குறதுக்காக அந்த ஒய் ப்ரெடிக்ட்குள்ள மாடல் டாட் ப்ரெடிக்ட்னு கொடுத்து எக்ஸ் டெஸ்ட்டை கால் பண்றேன். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும்? அந்த டார்கெட் மட்டும் அந்த புது வேல்யூஸ் அந்த இருக்கக்கூடிய அந்த டேட்டா செட்ல கடைசி 30 டேட்டாக்கு ப்ரெடிக்ட் பண்ணி எனக்கு பிரிண்ட் பண்ணும். ஸோ நான் அந்த கிராஸ் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது பிரிண்டிங் ஸ்டேட்மெண்டா கொடுத்துட்டு பிரிண்ட் ஈக்குவல் டு ஒய் ப்ரெடிக்ட்னு கொடுக்கும்போது உள்ள எனக்கு அந்த கடைசி 30 ரோஸ்க்கான வேல்யூ பிரிண்ட் ஆயிருக்கும். இப்போ இந்த மாடலோட அக்யூரசி செக் பண்ணும், எவ்வளவு நல்ல மாடல் என்னோட கிளாசிபிகேஷன் ப்ராசஸ் பண்ணிருக்கு அப்படின்னு. சோ அதுக்காக அக்யூரசி ஈக்குவல் டு அக்யூரசி ஸ்கோர் ஆஃப்னு கொடுத்து ஒய் டெஸ்ட் ஒய் ப்ரெடிக்ட், அதாவது என்னோட டெஸ்டிங் டேட்டால எப்படி ஒர்க் ஆகுது ஃபீச்சர்ஸ் அண்ட் டார்கெட்டை பேஸ் பண்ணின்னு பாக்குறேன். சோ அப்படி பார்க்கும்போது ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகி கிளியரா ப்ரெடிக்ட் பண்ணதுனால என்னோட அக்யூரசி 1ன்னு வந்திருக்கு. இந்த ஒரே ஒரு டேட்டா செட்டுக்கு மட்டும்தான் அக்யூரசி 1ன்னு வரும். ஏன்னா என்கிட்ட டோட்டல் சாம்பிளே 50 தான் இருக்கு.
அண்ட் தென் அந்த ஃபியூச்சர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபீச்சர்ஸ், ஸோ அந்த பெட்டல் லென்த், செப்பல் விட்த் இதெல்லாமே கரெக்டா இருக்கக்கூடிய டேட்டா செட். ஸோ இந்த செப்பல் லென்த் இப்படி இருந்தா இதுதான் இந்த செட்டோசா தான், இந்த விர்ஜினிகா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா கிளாசிஃபை பண்ற மாதிரியான டிஃபரன்சஸ் கிளியரா இருக்கக்கூடிய டேட்டா செட். பட் இன் ரியல் வேர்ல்ட் மெஸ்ஸியான டேட்டா செட்ல ஹேண்டில் பண்ணுவோம். இங்க அக்யூரசி 1 வந்ததுக்கான ரீசனும் அதுதான். ஆனா ரியல் வேர்ல்ட் அக்யூரசி 1 வந்தா மாடல் ஓவர் ஃபிட்டிங்ல நடந்திருக்குன்னு அர்த்தம். அதாவது மாடல் வந்து என் டேட்டாவை மெமரைஸ் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். பட் இந்த டேட்டா செட்ல அந்த ப்ராப்ளம் இல்ல. டேட்டா செட் கிளியரா இருக்கு, நல்லா கிளீனிங் பண்ணி கிளீனான டேட்டா செட்டா இருக்கு. அண்ட் ஃபைனலி கிளாசிபிகேஷன் ரிப்போர்ட். இது வந்து என்னோட மாடல் எவ்வளவு கிளாஸஸ்ல எப்படி ப்ரெடிக்ட் பண்ணிக்குது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்றதா இந்த ப்ரெஷன், ரீகால், F1 ஸ்கோர் அண்ட் சப்போர்ட். இது நம்ம ஈஸியா பிரிண்ட் பண்றதுக்கு கிளாசிபிகேஷன் ரிப்போர்ட் அப்படின்ற இந்த எவாலுவேஷன் மெட்ரிக்ஸை யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணிடுறேன். அண்ட் ஃபைனலி கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ். ஸோ இதுவுமே என்னோட மாடல் எவ்வளவு நல்லா ப்ரெடிக்ட் பண்ணிருக்கு, எவ்வளவு கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணிருக்கு, எவ்வளவு தப்பா ப்ரெடிக்ட் பண்ணிருக்கு அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம புது கர்னல்ஸ் கூட யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் புதுசா ஒரு ஃபிளா டேட்டாவை கூட நான் ப்ரெடிக்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஐ கேன் டூ இட். ஸோ இங்க பாருங்க, புதுசா ஒரு ஃபிளாரை கொடுத்து, அதாவது அதுக்கான டார்கெட், அது ஐ மீன் அந்த செப்பல் லென்த், பெட்டல் வித் இதெல்லாம் கொடுத்து நான் ட்ரை பண்ணி பார்த்திருக்கேன். ஸோ அதோட கிளாஸ் வந்து அது 0, அதாவது ஃபர்ஸ்ட் கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ணிருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. SVM பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் வெக்டார்ஸ்னா என்ன, என்னோட பவுண்டரிக்கு, அதை கிரியேட் பண்ற அந்த பவுண்டரிக்கு க்ளோஸ் ஆன பாயிண்ட்ஸ் எல்லாமே சப்போர்ட் வெக்டார்ஸ். ஸோ ஹைப்பர் பிளேன்னா என்ன, எந்த ஒரு பவுண்டரி லைன் என்னோட கிளாஸஸை செப்பரேட் பண்ணுதோ அதுதான் ஹைப்பர் பிளேன். ஸோ அப்ப மார்ஜின்னா என்ன, மார்ஜின் அப்படின்றது அந்த பவுண்டரிக்கும் பக்கத்துல இருக்க டேட்டா பாயிண்ட்ஸ்க்குமான டிஸ்டன்ஸ். ஸோ இந்த கோலே வந்து அந்த டிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்றது தான். ஓகே, ஸோ கர்னல் ட்ரிக் அப்படின்றது என்ன அப்படின்னா, நான் லீனியர் டேட்டாவை கிளாசிஃபை பண்றதுக்கு யூஸ் பண்றதுதான் இந்த மெயினான இந்த சப்போர்ட் வெக்டார்ஸ், இந்த ஹைப்பர் பிளேன், இந்த SVM ஓட கோலே வந்து என்னோட நான் லீனியரான டேட்டாவை கிளாசிஃபை பண்றதுதான். ஸோ இந்த பர்டிகுலர் SVM மாடலோட மெயின் அட்வான்டேஜஸ் என்ன தெரியுமா, ஒரு சின்ன டேட்டா செட்ஸ்ல இல்ல மீடியமான டேட்டா செட்ஸ்ல நல்லாவே ஒர்க் ஆகும். அண்ட் தென் கிளாசிபிகேஷன் டாஸ்க்குமே மெயினா தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்காரிதம் மாதிரி. ஸோ இப்போ என்னோட டேட்டா செட்ல நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு, அந்த டைமென்ஷன்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னா எஃபெக்டிவா ஒர்க் ஆகும். அண்ட் அக்யூரசியுமே அதிகமா கொடுக்கும், பிகாஸ் இது மைன்யூட்டா டிஃபரன்சஸை நோட் பண்ணும். ஸோ இதுல இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, அதிகமா, அதாவது ஹியூஜ் டேட்டா செட்ல, வெரி லார்ஜ் டேட்டா செட்ஸ்ல ஒர்க் ஆகாது. ஸோ இதை வந்து நடுவுல நான் சேஞ்சஸ் பண்றது, நடுவுல வந்து மாடிஃபை பண்றது டிஃபிகல்ட். ஸோ இட்ஸ் ஹார்டர் டு இன்டர்பிரேட். ஸோ இதுல கரெக்டான கர்னல் என்ன அப்படின்னு நான் கண்டுபிடிக்கிறது, இட் இஸ் நாட் ஈஸி அட் ஆல், இட் இஸ் அ டிஃபிகல்ட் டாஸ்க். ஸோ ரியல் வேர்ல்டுல இதை எங்கெல்லாம் அப்ளை பண்ணுவோம், வி ஹவ் ஆல்ரெடி சீன் இல்லையா, இமெயில் ஸ்பேம் டிடெக்ட் பண்றதுக்கு, ஃபேஸ் ரெகக்னைஸ் பண்றதுக்கு, கேன்சர் இருக்கான்னு டிடெக்ட் பண்றதுக்கு, டெக்ஸ்ட கிளாசிஃபை பண்றதுக்கு, அண்ட் ஹேண்ட் ரைட்டிங்க ரெகக்னைஸ் பண்றதுக்கு. ஸோ நீங்க பிகினர் டாஸ்கா ட்ரை பண்ணணும் அப்படின்னா நீங்க கர்னலை லீனியர்ல இருந்து பாலிக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம், சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ டெஸ்ட் சைஸை மாத்தி பார்க்கலாம், வேற டேட்டா செட் எடுத்து ஒர்க் பண்ணி பாருங்க, அப்பதான் உங்களுக்கு இது புரியும். ஸோ அக்யூரசி மட்டும் பிரிண்ட் பண்ணி பாருங்க, ஸோ கிளாசிபிகேஷன் ரிப்போர்ட் இல்லாம. ஸோ சி த டிஃபரன்சஸ், மத்த நடுவுல எதுவுமே பண்ணாம. ஸோ இப்போ உங்களோட புதுசா ஒரு சாம்பிள் டேட்டா நீங்களா கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணி பாருங்க. ஸோ இன்டர்மீடியட் டாஸ்க் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு இஃப் யூ ஆர் பிகினர், பட் ஸ்டில் யூ கேன் கிவ் அ ட்ரை. நிறைய கர்னல் கிரியேட் பண்ணி கம்பேர் பண்ணி பாருங்க, திஸ் இஸ் ஈஸி திங். ஸோ கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸை விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. அடுத்த ஸ்டெப் இந்த மாடல் பேராமீட்டர்ஸை டியூன் பண்றது, பைனரி கிளாசிபிகேஷன் ட்ரை பண்றது. இந்த ஸ்டெப் வேணாம், அந்த டியூனிங் மாடல் பேராமீட்டர்ஸ் மைட் பி குவைட் டிஃபிகல்ட் ஃபார் யூ, பட் ஆனா ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஸோ யா, ஸோ ஐ பிலீவ் யூ கிளியர்லி அண்டர்ஸ்டுட் வாட் இஸ் SVM அண்ட் டேட்டா செட்ல எப்படி பேசிக்ஸ்ல இருந்து ஒர்க் பண்ணுன்ற ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு ஐ பிலீவ் ஸ்ட்ராங்லி. So bye for now. We'll meet you in next amazing video.